ப்ளவுஸோட லைனிங் கட்டிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். சாதா ஒரு 80 பாயிண்ட் வச்சு நம்ம எப்படி ஒரு பாடியோட அளவு இவ்வளோ தூரம் நம்ம துணிக்கு போதும், அதே சமயம் கைக்கு எந்த துணியை வைக்கணும், ஒரு பாடியாக குண்டாக இருக்கவங்களுக்கு கூட எந்த மாதிரி கட் பண்ணால் அது அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும், கழுத்து பீஸ்க்கு எந்த துணி வைக்கலாம், கையோட அக்குள் பக்கம் துணி பத்தல்னா எந்த துணி வைக்கிறது, அதுக்கப்புறம் கொக்கி பீஸ்க்கு எதை வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த துணியிலே நம்ம கட்டிங் பண்ணும்போதே எல்லாத்தையும் பார்க்கலாம். இப்போ நம்ம துணியோட கரை சைடு இந்த மாதிரி போட்டுடலாம். போட்டுட்டு ஒன் சைடு பாடிக்கு மட்டும் இப்போ நம்ம அளவு எடுக்கலாம். இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த துணியை கை பீஸ்க்கு வச்சுக்கலாம். இங்கே முன்னாடி இருக்கிறது இந்த அளவோட கொக்கி பீஸ் இருக்கு இல்லைங்களா, அளவோட கொக்கி பக்கம் இதை நம்ம இந்த மாதிரி எடுத்து இப்போ ப்ளவுஸோட பாடிக்கு இந்த அளவுக்கு போதும். இந்த ஃபஸ்ட்டில் இருந்து இந்த இடம் வரலாம், இதுக்கு எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் துணி இருக்குது. இந்த அளவுக்கு தான் நமக்கு பாடிக்கு இப்போது துணி தேவைப்படுது. இந்த மாதிரி வச்சுட்டு இந்த அளவுக்கு மேலே இருக்கிற எக்ஸ்ட்ராவை கைக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பீஸை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி வச்சுட்டு புரியுதுங்களா, பாடிக்கு இந்த அளவுக்கு நம்ம துணியை கட் பண்ணி எடுத்துட்டோம். இது முதுகில் மடிக்கிறதுக்காக நம்ம இதை விட்டுருக்கோம். அதுக்கப்புறமா நம்ம முதுகு சைடு நம்ம கழுத்து பின் கழுத்து இருக்கு இல்லைங்களா, அந்த பின் கழுத்தில் நடு சென்டரில் வச்சு நம்ம முதுகோட அளவை மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்தது கழுத்து, இந்த ஷோல்டர் டு இந்த ஹிப்பு, இந்த டாட் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல வச்சு நம்ம இந்த இடத்த அளந்து எடுத்துக்கிறோம். இதுதான் நமக்கு முதுகோட உயரம். இது முதுகோட உயரம். இது கழுத்தோட அளவு. இந்த இடத்த நம்ம மார்க் பண்ணியிருக்க இடத்துலேருந்து இந்த மாதிரி நம்ம மடிச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக எப்படி ஒரு கட்டிங் பண்ணுறதுன்னு தான் பார்க்குறோம். இப்போது இது கழுத்தோட அளவு டேப்பில் நீங்கள் அளக்குறோம்னா ஒரு 2 இன்ச்சு வச்சுக்கோங்க. நல்ல பாடி நல்ல ஷோ இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் சப்பையாக இருப்பாங்க, மெலிசாக இருப்பாங்கன்னா இந்த மாதிரி வச்சு நம்ம இந்த இடத்துக்கு மார்க் பண்ணிக்கலாம். இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இது வச்சுக்கலாம். 2 அதிகபட்சம் 2.5க்கு நம்ம மார்க் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் அளவு ப்ளவுஸ் இருக்கு இல்லைங்களா, இதை இந்த மாதிரி மடித்து போட்டுப்போம். இது மாதிரி மடித்து போட்டு அதில் வர்றது எந்த அளவுக்கு கழுத்து அளவு வருதோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு அளவோட ப்ளவுஸில் வர கழுத்து இந்த மாதிரி நீங்கள் வச்சு கழுத்தோட அளவு மார்க் பண்ணிக்கோங்க. இது மார்க் பண்ணதுக்கப்புறமா இந்த சைடு இந்த தையல் ஷோல்டரோட தையல் வருது இல்லைங்களா, அந்த இடத்துல இருந்து இந்த ஐ கட்டி இருக்கோம் பாருங்கள், இந்த ஐ கட்டி இருக்கிறதுக்கு இந்த இடம் நம்ம ஐ கட்டியிருக்கோன்னா அதுக்கு மேலே 1 இன்ச்சு மேலே விட்டு இந்த மாதிரி 1 இன்ச் அளவுக்கு மேலே விட்டுட்டு நம்ம இந்த கொக்கி பீஸ்க்கு மார்க் பண்ணுறோம். அதே இடத்துல இருந்து நமக்கு இப்படி கரெக்டாக அந்த ஷேப் நமக்கு கரெக்டாக வரும். இது கழுத்து முன்கழுத்தோட அளவு. அதுக்கப்புறம் உயரம் இந்த கொக்கியிலேருந்து நீங்கள் 4வது கொக்கி ஐ கட்டுறது அந்த மாதிரி வச்சு இப்போ எல்லாமே ப்ளவுஸோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேருந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ரைட் சைடோட கொக்கி பக்கம் வந்தாலும் சரி, ஐ கட்டுற பக்கம் வந்தாலும் சரி, ரைட் சைட்லேருந்து நம்ம எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கழுத்து நம்ம மார்க் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கொக்கி பக்கமாக இருந்தாலும் சரி, ஐ பக்கமாக இருந்தாலும் சரி, டைரெக்டாக நம்ம 4வது கொக்கியில் நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம். அதுவே 4வது கொக்கி உங்களுக்கு கரெக்டாக எல்லாமே உங்களுக்கு வரும். அதுக்கப்புறமா பட்டிக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதால நம்ம ஜாயினிங் பண்ணி படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போது இது ஷோல்டரோட அளவு. இந்த இடத்துலேருந்து இந்த இடம் 2 பக்கமும் தையல் வர்றதுனால சும்மா லைட்டாக தையலுக்கான அளவு மட்டும் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஷோல்டர் அளக்கும் பார்த்துக்கலாம். 2 பக்கமும் இந்த அளவுக்கு நம்ம ஸ்பேஸ் விடணும்.
ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த கையை வந்து இந்த மாதிரி அரை கையாக இருக்கும்போது இந்த மாதிரி எடுத்து இது ஃபுல்லாமே இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரலும் நம்ம எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுட்டோம்னா அந்த அக்கிள் சைடு தொங்குற மாதிரி இருக்காமல் நமக்கு கரெக்டான தையல் அளவுக்கு நமக்கு வரும். இந்த மாதிரி வச்சு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த அக்கிளோட பக்கத்தில் இருந்து இந்த பட்டி இருக்கு இல்லைங்களா, இந்த பட்டியோட அளவு நமக்கு தேவை. இந்த இடத்துல வச்சு இங்கே வந்து 2 சைடும் இதுக்கும் தையல் வருது. இங்கே மேலே கை பீஸ் ஏற்றுறோம், இங்கே கீழே பட்டி பீஸ் ஏற்றுறோம். அதனால் 2 பக்கமும் வர்றதுனால இங்கேயும் வந்து 1 இன்ச் அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்காக விட்டுட்டு மேலேயோ கீழேயோ எந்த இடமோ விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணுறோம். அடுத்தது இந்த ஷோல்டரோட தையல் வந்து நம்ம பட்டியோட நடு டாட் இருக்கு இல்லைங்களா, அந்த நடு டாட்டரை வந்து இந்த மாதிரி பிடிச்சி இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் 1 இன்ச்சு நம்ம இறக்கி மார்க் பண்ணுறோம். அப்போ தான் அந்த ஷேப் வந்து வளைஞ்சி இப்படி வருன்றதுக்காக. இந்த பட்டியோட அளவுலேருந்து இந்த இடம் ஒரு சிலருக்கு வந்து கரெக்டாக வளைவாகவே வரும், அவங்களுக்கு வந்து இந்த இடம் நேராகவே வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேராக இருக்கிறவங்களுக்கு இது வச்சுக்கோங்க. இது வந்து வளைஞ்சி வந்து ஷேப் வந்தால் தான் நமக்கு அந்த கப்பு வந்து கரெக்டாக உட்காரும். இது வந்து ஆம்கோல் சைடு. இப்போ இந்த இடத்துலேருந்து 1 இன்ச் அளவுக்கு நம்ம தூக்கி தையல் போட்டுக்கலாம். இதுவும் 1 இன்ச்சு நமக்கு வரணும், இங்கேயும் 1 இன்ச் அளவுக்கு நமக்கு ஸ்பேஸ் இருந்தால் போதும். இதுதான் வந்து நமக்கு ப்ளவுஸோட அளவு. இப்போது பட்டியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடம் நமக்கு வளைவு வந்தால் தான் அந்த கப்பு வந்து கரெக்டாக உட்காரும். அந்த மாதிரி பார்த்து இந்த பட்டியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இது முன்கழுத்தோட அளவு. ஃபஸ்ட்டு முன் துணி மட்டும் நம்ம முன்கழுத்து, ஏன்னா எப்பயுமே மேலே இருக்கும் ப்ளவுஸுன்னும்போது பின்கழுத்தோட அளவு வந்து கீழே இருக்கும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு முன்கழுத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த இடம் லைட்டாக நமக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம கொண்டு வரணும். இதையும் 1 இன்ச் அளவுக்கு நம்ம ஷேப் கொண்டு வந்து இப்போது கழுத்து பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கோம். இந்த கழுத்து பீஸில் வந்து நம்ம எப்பயுமே வந்து கொக்கி ப்ளவுஸோட கொக்கி பீஸு காஜா கட்டுறோம் இல்லைங்களா, அந்த இடத்த வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி இதை வந்து கொக்கி பீஸ்க்காக நம்ம 2ஆக கட் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணோன்னா நமக்கு இது ஒரு காஜா கட்டுறதுக்கு கொக்கி கட்டுறதுக்கு 2க்கு இந்த துணி வந்து கழுத்து பீஸ் துணியை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஷோல்டரில் இந்த ஆம்கோல் சைடு கட் பண்ணுறோம். இப்போ லைனிங்ன்றதால இதில் நம்ம 2ஆக பிரிச்சுக்கலாம். அப்போ தான் லைனிங் சாரியோட கிளாத்தில் போட்டு கட் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த ஆம்கோல் சைடு கட் பண்ண துணியை வந்து இந்த ஒரு பீஸை வந்து நம்ம கை அக்குள் பக்கம் துணி பத்தலை, அதுக்கு லைனிங் ஜாயின் பண்ணுற எக்ஸ்ட்ரா துணிக்கெல்லாம் தேவைப்படும். இந்த ஒரு பீஸ் கிராஸ் கட்டிங் பண்ணி கழுத்து பீஸ் வைக்கிறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து கழுத்து பீஸ்க்கும், இது வந்து கைக்கு தேவையானதுக்கும், இது வந்து கொக்கி பீஸ்க்கும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ கையோட துணி வந்து எடுத்துருக்கோம். இதே வந்து சாதா ப்ளவுஸ் நம்ம கட் பண்ணுறோன்னா 1 இன்ச்சு வந்து நம்ம வச்சு கை மடித்து எம்மிங் பண்ணுறதுக்காக வச்சுக்கிறோம். இது லைனிங்ன்றதால 1/2 இன்ச்சு வச்சுக்கிறேன். அந்த அளவுக்கு வச்சுட்டு நம்ம இந்த கையோட பக்கத்தை வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். நம்ம இந்த இடத்துல இருந்து இந்த இடத்த பிடிச்சபடியே நம்ம இதை ஸ்ட்ரைட்டாக இழுத்தோன்னா நமக்கு எந்த இடம் வருதோ அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிவிட்டு கையோட ஷேப்புக்கு நம்ம லைன் போட்டு கட் பண்ணிடலாம். இதில் ஃபஸ்ட்டு ஒரு 2 பீஸ் மட்டும் கீழே 2 பீஸ் 4 பீஸில் கீழே 2 பீஸை விட்டுட்டு மேலே இருக்க 2 பீஸை மட்டும் லைட்டாக கை அக்குள் பக்கம் துணி சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம துணியை கட் பண்ணிடுறோம். இது முன்பக்கம் தான் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி லைட்டாக இது முன் சைடு, இது ஷோல்டர் கரெக்டான அளவுன்றதுக்காக இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிவிட்டு இப்போது நம்ம கைக்கு எடுத்துக்கிறோம். இப்போது இது மாதிரி நம்ம லைனிங் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி போட்டு நம்ம சாரியோட துணி எந்த அளவுக்கு நமக்கு இருக்கோ அந்த மாதிரி நம்ம எப்படி எந்த இடத்துல வச்சு நம்ம ஸ்பேஸ் வச்சு நம்ம கவர் பண்ணி கட் பண்ணுறோமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இந்த முதுகோட துணி, இது ஃப்ரண்ட்டு, அந்த ஃப்ரண்ட்டு கப்போட ஷேப் துணி, இதை வச்சுட்டு நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம்.
லைனிங் வந்து ரொம்ப இந்த மாதிரி ஈஸியாக கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இருக்க துணி வந்து பட்டி பீஸ்க்கும் கைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி இப்போலாம் இதில் துணியை கட் பண்ணி எடுத்துட்டு இதை மடிச்சுக்கும். அடுத்தது கைக்கு இது பார்டர் எந்த சைடு வருதோ அந்த சைடு நம்ம ரெண்டாக மடிச்சு போட்டுடலாம். ரெண்டாக மடிச்சுட்டு கை பீஸ் இந்த மாதிரி இதை வச்சு இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு இதை நம்ம எடுத்துகிட்டு வரலாம்.